திரு எஸ்கேபி கருணாட்டிலிருந்து துவங்குறேன். முதலமைச்சர் இன்னைக்கு பேசியதை முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்க சார். கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. வேஷம் கட்டி கொண்டு திரிபவர்களை அடையாளப்படுத்துவதற்கான மேடை இதல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க பேரை சொல்லக்கூட விருப்பம் இல்லைங்கிறாரு. யாரை குறிப்பிடுகிறார்? பேரை சொல்லக்கூட விருப்பம் இல்லை என்று முதல்வர் சொன்னது யாரை அவர் குறிப்பிடுகிறார் என்பது தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கி குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமான் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறார். அந்த நேர்காணல் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டி இன்றைக்கி வைரலாக எல்லா இடத்துக்கும் பரவலாக போயிருக்கு. அந்த பேட்டியில் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். எல்லா விஷயங்களும் அவர் அந்த பேட்டி அளித்ததை பார்க்கும்போது அந்த பேட்டியின் பின்னால் அவர் என்ன சொன்னார், அதை எந்த சொற்களை பயன்படுத்தினார், யாரிடம் எப்படி பேசினார், இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மென்டல் பேலன்ஸ் பற்றி நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது, அல்லது கவலைப்பட வேண்டியது இருக்கிறது. அவர் ரொம்பவும் தடுமாறி போயிருக்கிறார். அவர் தேவையில்லாத சொற்களை தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாகவே அல்லது கடந்த சில மாதங்களாகவே இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை தான் தமிழ்நாட்டின் அரசியல் மையப்புள்ளியாக வைப்பதற்கு அவர் முயன்று வருகிறார். ஒரு சித்தாந்தத்தை எதிர்ப்பது எல்லாருடைய உரிமை. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது தலைப்பில் கூட பெரியார் திமுக எதிர்ப்பின் அரசியல் பின்னணி என்ன அப்படின்ற தலைப்பு. திமுக எதிர்ப்பதற்கு அரசியல் தேவை. அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை எதிர்க்கின்றன. அதிமுக 50 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக போன்ற கட்சிகள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு எங்களுடன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பல்வேறு சூழலில் திமுகவை எதிர்த்த போது அப்போதெல்லாம் அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான். அதனால் பெரியார் எதிர்ப்பு என்பது வேறு, திமுக எதிர்ப்பு என்பது வேறு. பெரியாரை எதிர்க்க வேண்டும், இப்போ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பெரியாரை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அது இல்லாமலேயே வெற்றி பெற்ற கட்சி அதிமுக இருக்கிறது. ஆனால் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப ஒரு கயிற்று மேல் நடக்கிற பாதை கூட இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம். பெரியார் மறைந்தே 53 ஆண்டுகள் ஆகுது. அவர் பேசியதாக சொன்ன பேச்சுக்களை எடுத்து இங்கே டிசெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேச்சுக்கள் பேசப்பட்ட காலம் 100 ஆண்டுகள் ஆகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தமிழ்நாட்டு மக்களின் சமூக நீதிக்காக, சமூக விடுதலைக்காக, பெண்களின் விடுதலைக்காக நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத அடக்குமுறை இருந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி 2023 அல்ல 2053 அப்போ வரைக்கும் இன்னும் 50 ஆண்டு காலம் தள்ளி சிந்தித்த ஒரு மனிதர். அவர் பேசிய பேச்சுக்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு கான்டெக்ஸ்ட்ல பேசியிருக்காரு. பதில் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழல், அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு யார் பதில் கொடுக்கணும்? புரியல. யார் பதில் கொடுக்கணும்? இது விவாதம் இல்லை. முதலில் ஒரு விஷயம் நல்லா தெரியணும். அரசியல் களம் என்பது ஒரு கருத்து உருவாகிற போது அதுல எதிர்கருத்து உள்ளவங்களுக்கான பேசுறதும் அதை மறுதளிக்கிறதும் அவங்களுடைய உரிமை. வீட்டை முற்றுகையிடுறது உரிமையா? அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி அதை உருவாக்குனது அவர் தானே. அது ஆனால் எனக்கு வேற பெரியாரிய அமைப்புகள் மீதே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டில் நான் பல விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்த காரணம், நான் போனால் இதை பேசணும், பேசாமல் என்னால் ஒன்றும் மனசாட்சியோடு பேசாமல் இருக்க முடியாது. சீமான் அவர்கள் தன்னுடைய அடையாளத்தை அமைப்புகள் மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். சீமான் அவர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கும் போது விடுதலை புலிகளின் தலைவர் இறந்த காலகட்டம். அந்த நேரத்தில் தமிழ் ஈழத்துக்கான ஒரு குரலாக சீமான் வந்தார். அப்போ தமிழ் ஈழத்துக்கான இடம், தமிழ் ஈழத்துக்கான குரல் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள் எல்லாம் அப்போது இருந்த காங்கிரஸும் அதன் பிறகு வந்த பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சியுமே தமிழகத்துக்கு ஆதரவான கட்சி தான் தமிழ்நாட்டில். அப்படி தான் இருந்தது. அதிமுகவை தவிர அதிமுக தான் கடுமையாக எதிர்த்த கட்சி. அப்போ ஒரு முகமாக வந்தார், பின்னாடி அவர் இயக்கமாக மாறினார். கட்சியாக மாறினோன்னா அவர் தமிழீழம் என்ற ஒரு அந்த விஷயத்தை அவருக்கு அதை பற்றியான கோரிக்கையில் அதை கைவிட்டு விட்டார். கட்சியாக கைவிட்டாரு. அதை பற்றி எதுவும் பேச, நீங்கள் சொல்லுங்கள். என்ன அவர் பேசினார், என்ன பண்ணார், என்ன நடவடிக்கை எடுத்தார், எத்தனை அதற்காக கருத்தரங்கள் நடத்தினார், எத்தனை போராட்டங்கள் நடத்தினார், தனித்த தமிழீழத்துக்காக என்னென்னலாம் அவர் செய்தார்? எதையும் செய்யலை. அடுத்தது தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லாடலை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மேடைகள்லையும் தமிழ் தேசியத்தை தானே அவர் அதுதான் சொல்றாரு. தமிழ் ஈழத்தை விட்டுட்டாரு, தமிழ் தேசியத்துக்கு வந்தார். தமிழ் தேசியத்துக்கு இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ் தேசியம் என்பது சாத்தியமே கிடையாது.
இப்போ இன்னைக்கு சரி, எப்படியோ அவரு ஒரு அவர் கருத்து இல்ல வாக்கத்தை அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். அவர் நீங்க செய்யக்கூடிய சொன்னீங்க, அவருடைய காலத்தால் பெரியார் அந்த நேரத்துல பேசியிருக்கலாம், இப்ப காலம் மாறிவிட்டது எல்லாமே நீங்க சொல்றீங்க, நீங்களும் டீகோட் பண்றீங்க. அதற்கு பதில் சொல்லலாம். அவருடைய பெயரை உச்சரிக்கிறது கூட இந்த மேடைக்கு சரியானதாக இருக்காது. ஆமா, தட் இஸ் வாட் சீஃப் மினிஸ்டர் சோஸ் டு டூ. அவர் வந்து அந்த அளவுக்கு பொது மேடையில் செருப்படுத்து காட்டுற ஒரு அரசியல் தலைவரை நீங்க என்ன அடையாளப்படுத்துவீங்க? ஒரு பெண் பத்திரிகையாளரை கேள்வி கேட்குற பெண் பத்திரிகையாளரை கையை நீட்டி அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு தமிழ்நாடு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்து இருக்கிறது, கோவையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்து இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் என்ன அடையாளப்படுத்தி அவருடைய பெயரை சொல்லி அவரை என்ன அடையாளப்படுத்தி நீங்கள் ஒரு அரசியலாக நீங்கள் பண்ண முடியும்? அவருடைய சொல் செயல் எல்லாமே முரணுக்கு முரணாக இருக்கிறது. இன்னைக்கு சீமான் விசஸ் சீமான் வந்துட்டார். எதற்காக தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை அம்பேத்கரோட பெரியாளான்னு கேட்கணும்? எதற்காக கேட்க வேண்டியது இருக்குது? தமிழ்நாடு பெரியாரிஸ்ட் வந்து அம்பேத்கரை ரிஜெக்ட் பண்ணவங்களா? இல்லை. எதற்காக இந்த வார்த்தை முதல்ல பெரியார்ன்ற சப்ஜெக்டை நீங்கள் எடுக்கிறீங்க? பெரியாரை ஏன் நீங்கள் டீகோட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? பெரியாரை நீங்கள் பண்ணுறது உங்களோட விருப்பம். அதுக்கு பதிலே சொல்லலையே. யார் சொல்லணும்? எல்லா ஊடகங்களிலும் நீங்கள் நடத்தக்கூடிய விஷயத்தில் இந்த ஊடகங்களில் எத்தனையோ பெரியாரிஸ்டுகள் இங்கே வந்து அமர்ந்து அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள், கருத்து ரீதியாக எல்லாம் கேட்டாங்க. அவர்கள் கேட்பது ஒரு ஆதாரம். இந்த பெரியாரிஸ்டுகள் மீதான இந்த வருத்தத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறம் அது பதிவாகாமல் போயிட வேண்டாம். அவர்கள் கூட இந்த முரண்பாடுகளை அவர்கள் மிக சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டு இருக்கலாம். 2009 அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விடுதலை புலிகள் பிரபாகரன் கொல்லப்பட்ட பழியை போடுவதில் எல்லாரும் காட்டிய ஆர்வத்தில் அவர்கள் வந்து சீமான் போன்றவர்களை அந்த முரண்பாடுகளுடன் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தொடர்ந்து எல்லா முரண்பாடுகளையும் அவர்கள் எல்லா மேடையும் அவர்கள் பகிர்ந்து வந்தார்கள். கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு வரை எல்லாரும் ஒரே மேடை பகிர்ந்து கொண்டவர்கள் தான். ஆனால் இப்போ வந்து திடீரென்று காணும்போது இப்போ இதையாவது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசியல் சித்தாந்தங்களை அவர்கள் முடிவு செய்து அந்த சித்தாந்தங்களின் நோக்கி நடக்கும்போது தன்னுடைய கூட்டாளிகளை பற்றி அவர்கள் முடிவு பண்ணணும். இருக்கக்கூடியவங்களை எல்லாம் தன் கட்சியில இணைக்கிறது மூலமா முதலமைச்சர் என்ன சொல்ல வராரு? இல்லை, எங்கள் கட்சியை விரும்பி வரக்கூடிய யாராக இருந்தாலும் கட்சியில் இணைத்துக் கொள்வது ஒரு பெரிய அரசியல் கட்சியோட இயல்பு. எந்த அரசியல் கட்சியில் நாங்கள் கட்சியில் வந்து சேர்றோம், நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலரா இன்னைக்கு அதுவும் எல்லா கட்சியும் அதிமுகல நீ கூட்டிட்டு வந்திருக்கலாம், மாற்று கட்சி எல்லாமே நீங்க நாம் தமிழர்ல இருந்து தானே கூட்டிட்டு வந்து. நாம் தமிழரில் இருந்து தான் தமிழ் இளைஞர்கள், ஆயிரக்கணக்கிலான இளைஞர்கள் எல்லா இடத்துல இருந்தும் கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வெளியேறி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில் கூட திராவிட என்ன காரணம் சொல்லி வெளியேறி கொண்டிருக்காங்க? உட்கட்சி பிரச்சனையினால வராங்க. யாராவது அவர்கள் வெளியேறக்கூடிய ஒரே காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம், அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் போக்கு எங்களுக்கு பிடிக்கவில்லை, அவர் முரணாக செயல்படுகிறார். நாம் தமிழருக்கு என்ன கொள்கை சொல்லி நாங்க வந்தோமோ அந்த கொள்கைக்கு முரணாக செயல்படுகிறார் என்ற வெளியில வந்தவங்க எல்லாம் என்ன காரணம் சொன்னாங்கன்னு பல பேட்டிகள் இருக்கு. அதுல எங்களுடைய தலைவரை எங்களால அப்ரோச் பண்ண முடியல, சில விஷயங்களை எங்களால் கலந்துரையாட முடியலை அப்படின்னு சொல்லி தான் கோவை மாவட்டத்திலேருந்து செஞ்சி, திருவண்ணாமலை, தர்மபுரி எல்லாருமே சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் பெரியார் குறித்து இப்படி சொல்லிட்டாரு, அதற்காக நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 3000 பேரை சேர்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து சேர்ந்தவர்கள் அளித்த பேட்டிகள் எல்லாமே அவர்கள் இதை தானே சொல்லியிருக்காங்க. கொள்கை முரண்பாடு அதுல ஒருத்தர் பேசினார், மேடையில் பேசினாரு. 2 விஷயம், ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்கணும், 2வது ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும். இந்த கட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கவில்லை, இந்த கட்சி எந்த காலத்திலும் அதிகாரத்தை அடையாது என்று தெரிந்தால் கூட கொள்கையாவது இருக்கிறதே என்றுதான் நாங்கள் நம்பி இருந்தோம். இப்பொழுது அவர் பெரியாரை எதிர்ப்பதன் மூலமாக அந்த கொள்கையும் கைவிட்டு விட்டார். இனிமே இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்ன ஒரு மேடை பேச்சு வந்து இன்று அமைச்சர் பார்த்தோம். இன்னைக்கு அதே நாம் தமிழர்ல உள்ளவங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில சேரும்போது வேற சில விஷயங்களை சொல்லிட்டு தான் செய்றாங்க. அதே நபர்கள் இன்னைக்கு பேசுகிற போது வேற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான். இல்ல அவர்கள் பல காரணங்களுக்காக அவர்கள் வெளியே வந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய மாஸ் இது வந்து எல்லாமே எக்ஸிட் வந்து நடக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் பெரியார் வந்து இவர் எடுப்பு தான். அவர் சீமான் தேர்ந்தெடுத்த பாதை. இவர் ஏன் வெளியே வருகிறார்கள்? அவர்கள் வெளியே வருபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அணுகலாம், மற்ற கட்சியும் அணுகலாம். இன்னைக்கு பெருமளவில் திமுகவை வந்து அணுகுவதற்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு பெரியார் கொள்கையை, முக்கியமாக பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய கட்சி. அப்போ எங்களுடைய கட்சியில் அவர்கள் இணைகிறார்கள். இந்த கட்சியில் இணைவதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாங்கள் கொள்கை தலைவராக விசிகா கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறது, திமுக மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு எங்களுடைய வந்து சேர்றவங்களோட சாய்ஸ் திமுகவாக இருக்கிறது. அதை வந்து நாங்க என்ன செய்ய முடியும்?